மே மாதம் 4ஆம் தேதி பாஸ்கா 5ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவசனங்கள் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், "நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும்" என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், "தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன" என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும், அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயிசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, "மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார்." இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 21 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, "என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன்." யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல. அப்போது மற்றவர் அவரிடம், "ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாகச் சொல்கிறீரே, ஏன்?" என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், "என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார்." ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிபன் பெரியவர் ஒருவரை சந்திக்க சென்றிருந்தான். இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற முறையில் அறிவுரை சொல்பவர் அந்த பெரியவர். இளைஞர்களும் அவரை விரும்பி தேடிச் சென்று அறிவுரை பெற்று வந்தனர். இந்த இளைஞனும் அந்த பெரியவரும் ஒரு சாலையில் பேசியவாறே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வாலிபன், "என் பெற்றோர்களை நினைத்தாலே கோபமாக வருகிறது. எப்போதும் சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், பழக்க வழக்கங்கள் என்று எதையாவது என் மீது திணித்து கொண்டே இருக்கிறார்கள்.
இதை கடைப்பிடிக்க வேண்டும், அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எப்பொழுதுமே சொல்வது என் சுதந்திரத்திற்கு குறுக்கீடாக இருக்கிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னானா. அப்போது அவர்கள் நடந்த சாலை இரண்டாக பிரிந்தது. ஒரு சாலையில் இந்த பாதையின் வழியே செல்லாதீர்கள், ஆபத்தான மிருகங்கள் உங்களை தாக்கலாம் என்று எழுதப்பட்ட பலகை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பெரியவரோ அந்த பாதையின் வழியாக அந்த இளைஞனை கூட்டிச் சென்றார். உடனே வாலிபன், நீங்கள் தவறான ஆபத்தான பாதையில் அல்லவா செல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெரியவர், இந்த பாதையிலும் நடக்க எனக்கு சுதந்திரம் கிடையாதா? ஒரு சாதாரண அறிவிப்பு பலகை என் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த நான் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னாராம். அவர் சொல்ல வந்த செய்தி இளைஞனுக்கு நன்றாகவே புரிந்தது. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நாம் விரும்புவதை செய்வதே மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி அத்தகைய கட்டுப்பாடற்ற வாழ்வை நோக்கி நாம் நகர்வதையே நாம் சுதந்திரம் என்று எண்ணுகின்றோம். கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் நாம் அதிகமாக எதிர்மறையாகவே பார்க்க பழகிவிட்டோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கட்டளைகளின் முக்கியத்துவம் பற்றியும் அவற்றிற்கும் அன்பிற்கும் உள்ள தொடர்பு பற்றியும் இயேசு சுட்டிக்காட்டுவது சிந்திக்கத்தக்கது. இன்றைய நற்செய்தியில் 2 விதமான குழுவினரை பற்றி இயேசு பேசுகின்றார். ஒரு குழுவினர் இயேசுவை அன்பு செலுத்துவோர், இன்னொரு குழுவினர் இயேசுவை அன்பு செலுத்தாதவர்கள். இந்த இரு குழுக்களுக்கிடையேயான வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். இயேசுவை அன்பு செலுத்துவோர் அவரது கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர், தந்தையாகிய இறைவனால் அன்பு செய்யப்படுகின்றனர். இவர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், கடவுள் அவரில் குடிகொள்கிறார், தூய ஆவியார் அனைத்தையும் இவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். இயேசுவை அன்பு செலுத்தாதோர் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை, தந்தையாகிய இறைவனது அன்பை உதறி தள்ளுகின்றனர். இயேசுவின் வெளிப்பாட்டை இவர்கள் கண்டு உணர்வதில்லை, கடவுளின் இருப்பு தம்மில் இருப்பதை இவர்கள் உணர்வதில்லை, தூய ஆவியாரின் குரலுக்கும் செவிமடுப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த 2 குழுவினர்களில் மிக முக்கியமான வித்தியாசமாக இருப்பது கட்டளையை கடைபிடிப்பது. இயேசுவை அன்பு செலுத்துவோர் அவரது கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும், இயேசுவை அன்பு செலுத்தாதோர் அவரது கட்டளைகளுக்கு எதிராக செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். விவிலியத்தில் கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலம்தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும் என்றும், இறைப்பற்றில்லாதவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும், உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு வரும் என்றும் நாம் வாசிக்கிறோம். சீராக்கின் ஞானம் 41:8. அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் வாழ்விற்கு என்று பல்வேறு வகையான கட்டளைகளை வழங்கியுள்ளார். அவற்றுள் முதல் கட்டளையாகவும் முதன்மையான கட்டளையாகவும் இருப்பது இந்த உலகின் ஆதி காரணராக இருக்கக்கூடிய கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. விடுதலை பயணம் 20:2-3 வசனங்களில், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று சொல்கிறார். 10 கட்டளைகளில் இதுவே முதல் கட்டளை என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் பல மனிதர்கள் இக்கட்டளைக்கு எதிராக சென்று எல்லாவற்றையும் கடவுளாக பார்க்கிற தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு குழுவைத்தான் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். லிஸ்திரா நகரில் இருந்தவர்கள் கால் முடமானவரை நடக்க வைத்த பவுலையும் பர்னபாவையும் கடவுளாகவே பாவிக்க ஆரம்பித்தனர். பவுலோ கடவுள் ஒருவரே என்று சொல்லி அவரை நோக்கி அவர்களது மனதை திருப்ப முயற்சித்தார். அன்புக்குரியவர்களை, எல்லா மனிதரிலும் கடவுளது பிரசன்னத்தை பார்ப்பது என்பது வேறு, எல்லா பொருட்களையும் கடவுளால் படைக்கப்பட்டவற்றை கடவுளாக பார்ப்பது என்பது வேறு. முதலாவது நல்லது, இரண்டாவதோ தவறானது, தவிர்க்கப்பட வேண்டியது. இது சிலை வழிபாட்டிற்கு நிகரானது. மன்றாடுவோமாக. இறைவா, கட்டளைகளை சுமைகளாக பார்க்காமல் உண்மையான அன்பை நோக்கி நகர்வதற்கான வழிமுறைகளாக பார்க்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். பரிசுத்த ஆவியே வாரும், வாரும் பரிசுத்த ஆவியே வாரும், வாரும் பரிசுத்த ஆவியே வாரும், வாரும் பரிசுத்த ஆவியே வாரும், வாரும்
பரிசுத்த ஆவியே வாரும் வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் என்னை உமது ஆவியால் நிரப்பும் 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 வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் தாரும் உமது கொடைகளை தாரும் 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 வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் வார்த்தை விளங்கும் ஞானமாய் வாரும் 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 வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் அசுத்தங்கள் சுத்தமாயாக்கிட 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 வாரும் வாரும் பரிசுத்த ஆவியே வாரும் தவறினதை செவ்வை நடத்திட 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 வாரும்